It's story time. இளவரசி எலினாவை எப்படியாவது கப்பலுக்கு கூட்டிக்கிட்டு வரேன்னு 7வது சிமியோன் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனலில் நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பயணத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செஞ்சு நங்கூரத்தை தூக்கி பாய் மரங்களை விரித்து கப்பலை தயாராக வைக்க 7வது சிமியோன் சொன்னதும் மற்ற எல்லா சிமியோன்களும் வேலையில் இறங்கினாங்க. கடற்கரையில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து 6வது சிமியோன் அந்த கடற்கரை மணல்லையே விதைச்சு பயிரை அறுவடை செஞ்சு பயணத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செஞ்சுக்கிட்டாரு. அடுத்து வந்த 1 மணி நேரத்துக்குள்ள கப்பலோட நங்கூரத்தை தூக்கி பாய்மரங்களை விரிச்சு கப்பலும் பயணத்துக்கு தயாராயிடுச்சு. 7வது சிமியோன் மட்டும் மறுபடியும் இளவரசி எலினா தங்கியிருந்த அரண்மனைக்கு வந்தான். எலினா இப்பவும் அரண்மனை மாடத்துல இருந்த ஒரு ஜன்னல் ஓரமா உக்காந்து ஒரு பட்டு ஆடைய நெஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 7வது சிமியோன் வர்றதையும் அவங்க கவனிச்சாங்க. ஆனா இந்த தடவை 7வது சிமியோன் மேல அவங்களுக்கு கோபம் வரல. 7வது சிமியோன் அவங்க கிட்ட நிதானமான குரல்ல, எங்க நாட்டை பத்தி உங்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாகி இருக்கு. எங்க நாடு ரொம்பவே வளமான நாடு. அங்க வற்றாத ஜீவ நதிகளும் பரந்த வயலும் பசுமையான புல்வெளிகளும் இருக்கு. எங்க நாட்டு இசையை கேட்டு மயங்காதவங்களே கிடையாது. சாதாரணமா புல்லாங்குழலை எடுத்து வாசிச்சாலே கேட்கறவங்க மயங்கி பின்னாடியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே 7வது சிமியோன் தன்னோட புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாரு. இளவரசி எலினா அவங்க நெஞ்சுகிட்டு இருந்த பட்டு துணியை அப்படியே போட்டுட்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்தாங்க. அதுக்குள்ள இப்ப 7வது சிமியோன் புல்லாங்குழலை வாசிச்சுக்கிட்டே மெதுவா கடற்கரையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இளவரசி எலினாவும் 7வது சிமியோனை தொடர்ந்து கடற்கரையை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்தாம 7வது சிமியோன் பயான் தீவோட கடற்கரைக்கு வந்து அங்க தயாரா காத்துக்கிட்டு இருந்த கப்பல்ல ஏறினாரு. பின்னாடியே இளவரசி எலினாவும் கப்பல்ல ஏறினாங்க. அவ்வளவுதான். உடனே மற்ற எல்லா சிமியோன்களும் கப்பலை அந்த தீவை விட்டு ரஷ்யாவுக்கு ஓட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. பயான் தீவோட கடல் எல்லையை தாண்டி நடுக்கடலுக்கு கப்பல் வர்ற வரைக்கும் 7வது சிமியோன் புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்தவே இல்லை. 7வது சிமியோன் வாசிச்ச புல்லாங்குழல் இசை இளவரசி எலினாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. புல்லாங்குழல் இசை மட்டும் இல்லாம அந்த புல்லாங்குழலை வாசிக்கிற 7வது சிமியோனையும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இளவரசி கண் கொட்டாம 7வது சிமியோனையே பார்த்துக்கிட்டு இருந்தத அதிகாரி நிக்கோலாயும் கவனிச்சிட்டாரு. அவரு 7வது சிமியோன்கிட்ட, நீ புல்லாங்குழல் வாசிச்சது போதும், அதான் இளவரசி கப்பலுக்குள்ள வந்துட்டாங்களே, இன்னும் ஏன் வாசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் 7வது சிமியோன் புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்தினாரு. இப்ப தன்னோட சுய நினைவுக்கு வந்த இளவரசி எலினா தான் எங்க இருக்கும்னு சுத்துமுத்தும் பார்த்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு தான் அரண்மனையில இல்ல, சிமியோன்களோட கப்பல்ல இருக்கோங்கிறது தெரிஞ்சிச்சு. சுத்தி எங்க பார்த்தாலும் கடல். தூரத்துல அவங்களோட பயான் தீவு கண்ணுல தெரிஞ்சிச்சு. ஆனா பயான் தீவை விட்டு விலகி கப்பல் ரொம்ப தூரத்துக்கு வந்திருந்துச்சு. அதை கவனிச்சதும் இளவரசி எலினா திடீர்னு மயங்கி கீழே விழுந்தாங்க. அப்படி அவங்க கீழே விழுந்ததும் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி உடனே அவங்க ஒரு நீல நிற நட்சத்திரமா மாறி வானத்துல பறந்து போய் மற்ற நட்சத்திரங்களோட கலந்துட்டாங்க. வானத்துல இருந்த மொத்த நட்சத்திரத்துல எது எலினாங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப அதிகாரி நிக்கோலாய் அவங்க கிட்ட, போச்சா, மொத்தமும் போச்சா, நாட்டுக்கு திரும்பி போனதும் உங்க 7 பேர் தலைய வெட்டி கீழே உருட்டினா இந்த நாடகம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ஆனா வானவியலை பத்தி நல்லா தெரிஞ்ச 5வது சிமியோன் இருக்கும்போது மற்ற சிமியோன்கள் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. 5வது சிமியோன் வானத்துல இருந்த எல்லா நட்சத்திரங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்தாரு. இருந்த எல்லா நட்சத்திரங்களையும் கணக்கெடுத்து புதுசா சேர்ந்திருக்கிற நீல நிற நட்சத்திரத்தை அவரு கொஞ்ச நேரத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் அடையாளம் காட்டின நீல நிற நட்சத்திரத்தை வில்லாளியான சிமியோன் தன்னோட தங்க நிற வில்ல வச்சு குறிபார்த்து அடிச்சாரு. அடுத்த நிமிஷமே அந்த நீல நிற நட்சத்திரம்
மறுபடியும் கப்பலோட மேல் தளத்துல வந்து விழுந்துச்சு. விழுந்த உடனே அது இளவரசி எலினாவா மாறிடுச்சு. இப்ப 7வது சிமியோன் இளவரசி எலினா கிட்ட சொன்னாரு, நீங்க எங்ககிட்டேந்து தப்பிச்சு எங்கேயும் ஓடுறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். எங்களோட பார்வையில படாம உங்களால இந்த உலகத்துல எங்கேயுமே ஒளிஞ்சுக்க முடியாது. இதுக்காக நீங்க எங்களை பார்த்து பயப்படணுங்கிற அவசியமும் இல்ல. உங்களை ஜார் மன்னர்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறதா நாங்க சொல்லி இருக்கோம். நீங்க இல்லாம நாங்க நாட்டுக்கு திரும்பி போனா எங்க 7 பேரோட தலையையும் வெட்டிடுவாங்க. எங்க நாட்டுக்கு வந்து பாருங்க. ஒருவேளை எங்க நாடு உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா உங்களை திரும்ப கொண்டு போய் பயான் தீவோட அரண்மனையில சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னான். இப்ப இளவரசி 7வது சிமியோன் கிட்ட, உங்க தலைய வெட்டுறதுக்கு நான் காரணமாயிடக்கூடாது. அதனால இப்ப நான் உங்க நாட்டுக்கு வரேன். என்ன உங்க மன்னர் முன்னாடி கொண்டு நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்த 4 நாட்களும் இளவரசி எலினா கப்பல்லேந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யவே இல்லை. அவங்க 7வது சிமியோன் கூடவே இருந்தாங்க. அப்பப்ப 7வது சிமியோனை புல்லாங்குழல் வாசிக்க சொல்லி கேட்டாங்க. இந்த 4 நாள்ல 7வது சிமியோனும் இளவரசி எலினாவும் கொஞ்சம் நெருக்கமா ஆனத அதிகாரி நிக்கோலாய் கவனிச்சிருந்தாரு. அவர் மனசுல இப்ப வேற ஒரு திட்டம் இருந்துச்சு. கப்பல் ரஷ்ய நாட்டு கடற்கரையை நெருங்கும் போது அதிகாரி நிக்கோலாய் எல்லாருக்கும் ஒரு பழரசத்தை கொடுத்தாரு. நாம எடுத்துக்கிட்ட வேலையை வெற்றிகரமா முடிச்சதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கிற விருந்து இது அப்படின்னு சொல்லி அவரு கொடுத்த பழரசத்தை அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் வாங்கி குடிச்சாங்க. ஆனா அந்த பழரசத்தை வேண்டான்னு சொன்னது 2 பேர் தான். ஒன்னு 7வது சிமியோன், இன்னொன்னு இளவரசி எலினா. நிக்கோலாய் கொடுத்த பழரசத்தை குடிச்ச எல்லாருக்கும் மயக்கம் வந்துடுச்சு. மயக்கத்தை தரக்கூடிய ஒரு மூலிகைய அவரு அதுல கலந்திருந்தாரு. 6 சிமியோன்களும் இன்னும் ஒரு நாளைக்கு எழுந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கறது நிக்கோலாய்க்கு நல்லா தெரியும். கப்பல் கடற்கரையை அடைஞ்சதும் பாவம் எல்லா சிமியோன்களும் ரொம்ப களைப்பா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இப்ப எழுப்ப வேண்டாம். அவங்க எழுந்திருக்கிறதுக்காக நாமளும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இளவரசிய கொண்டு போய் ஜார் மன்னர்கிட்ட ஒப்படைச்சா நம்ம பொறுப்பு முடிஞ்சிடும். வாங்க இப்பவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 7வது சிமியோனையும் இளவரசி எலினாவையும் கூட்டிக்கிட்டு அவரு அரண்மனைக்கு கிளம்பினாரு. மற்ற சிமியோன்களை கப்பல்ல விட்டுட்டு தான் மட்டும் அரண்மனைக்கு போறது 7வது சிமியோனுக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள அதிகாரி நிக்கோலாய் மட்டும் வேக வேகமா அரண்மனைக்கு போய் 7வது சிமியோனும் இளவரசி எலினாவும் அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜார் மன்னரை சந்திச்சாரு. அவரு ஜார் மன்னர்கிட்ட, இளவரசி எலினாவை இந்த அரண்மனைக்கு கொண்டு வர்றதுக்குள்ள நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஆனா வர்ற வழியில ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு. 7வது சிமியோனும் இளவரசி எலினாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. 7வது சிமியோன் எப்படியாவது உங்களை கொலை செஞ்சுட்டு இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிறதா அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அவரு மற்ற சிமியோன்களுக்கு எல்லாம் மயக்க மருந்து கொடுத்து கப்பல்ல படுக்க வச்சுட்டு இளவரசி எலினாவை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்காரு. அவரு ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டு அவரை கைது செஞ்சு பாதாள சிறையில அடைச்சு அவருக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றிடுங்க அப்படின்னு சொன்னாரு. சரியா அதே நேரத்துல இளவரசி எலினாவும் 7வது சிமியோனும் அரண்மனைக்குள்ள வந்தாங்க. ஜார் மன்னர் அவங்க 2 பேர்கிட்டையும் எதுவும் கேட்கல. மற்ற ராணிகள் இருந்த இடத்துக்கு இளவரசி எலினாவை அனுப்பி விட்டுட்டு அவரு காவலர்கள் கிட்ட சைகை காட்டினதும் காவலர்கள் 7வது சிமியோனை கொண்டு போய் பாதாள சிறையில அடைச்சாங்க. என்ன நடக்குதுன்னே 7வது சிமியோனுக்கு புரியல. எப்படியாவது மற்ற 6 சிமியோன்களும் தன்னை காப்பாத்த வருவாங்கன்னு 7வது சிமியோன் உறுதியா நம்பினாரு. அவரோட கைகளையும் கால்களையும் சங்கிலியால கட்டி போட்டிருந்ததுனால அவரால் அசையக்கூட முடியல. கப்பலோட மேல் தளத்துல மயங்கி போய் கிடந்த 6 சிமியோன்களுக்கும் 7வது சிமியோனுக்கு நடந்த பிரச்சனைகள் எதுவுமே தெரியல. அடுத்த நாள் தனக்கு மரண தண்டனை நிறைவேற்ற போறதா கேள்விப்பட்டதும் 7வது சிமியோனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக 7வது சிமியோனை அரண்மனையோட திடலுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. ஜார் மன்னன் 7வது சிமியோன்கிட்ட, என்ன குற்றத்துக்காக உனக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா சாகரத்துக்கு முன்னாடி உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு. நம்ம நாட்டு வழக்கப்படி கடைசி ஆசையை நிறைவேற்றாம மரண தண்டனை விதிக்க கூடாதுங்கிறதுனால அந்த ஒரே ஒரு சலுகையை மட்டும் என்னால உனக்கு கொடுக்க முடியும். உன்னோட கடைசி ஆசைய சொல்லு அப்படின்னு கேட்டாரு.
7வது சிமியோனும் தனக்கு கொஞ்ச நேரம் புல்லாங்குழல் வாசிக்க ஆசையாயிருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள அதிகாரி நிக்கோலாய் குறுக்கிட்டு, தயவு செஞ்சு அவனை புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு மட்டும் அனுமதிக்காதீங்க அப்படின்னு கத்தினாரு. ஆனா அவரு சொன்னதை ராஜா காதுல வாங்கவே இல்லை. அவரு கடைசி சிமியோன்கிட்ட, ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது, சீக்கிரமா வாசிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு அனுமதிச்சாரு. 7வது சிமியோன் புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதும் கப்பலோட மேல் தளத்துல படுத்துக்கிட்டு இருந்த மற்ற 6 சிமியோன்களுக்கும் முழிப்பு வந்துச்சு. 7வது சிமியோனை காணுமேனு தேடிக்கிட்டு புல்லாங்குழல் இசை வந்த பக்கமா தேடிக்கிட்டு அரண்மனையோட திடலுக்கு வந்து சேர்ந்தாங்க. திடல்ல ராஜாவும் அதிகாரிகளும் மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக வந்தவங்களும் வேடிக்கை பார்க்க வந்தவங்களும் அத்தனை பேரும் ஆடிக்கிட்டு இருக்கிறத 6 சிமியோன்களும் கவனிச்சாங்க. 7வது சிமியோன் வாசிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை. இந்த தடவை அதிகாரி நிக்கோலாய் மட்டும் இல்லாம ஜார் மன்னராலையும் நடனமாட முடியல. அவரும் புல்லாங்குழல் இசையை நிறுத்த சொல்லி எவ்வளவோ கெஞ்சி கதறி பார்த்தாரு. ஆனா 7வது சிமியோன் நிறுத்தவே இல்லை. காவலர்களை வச்சு அவன் கையில இருக்கிற புல்லாங்குழலை பிடுங்கலான்னு பார்த்தா காவலர்களும் ஆடிக்கிட்டே எங்கேயோ போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூச்சு திணறி ஜார் மன்னரும் அதிகாரி நிக்கோலாயும் இறந்து போய் கீழே விழுந்தாங்க. கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஜார் மன்னர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் அந்த நாட்டு மக்களுக்கு ரொம்பவே கொண்டாட்டமா போயிடுச்சு. ஒரு வழியா 7வது சிமியோன் தான் வாசிச்சுக்கிட்டு இருந்த புல்லாங்குழலை நிறுத்தினாரு. அடுத்து வந்த ஒரு நல்ல நாள்ல 7வது சிமியோனுக்கும் இளவரசி எலினாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. மூத்த சிமியோன் அடுத்த ஜார் மன்னரா பதவி ஏத்துக்கிட்டாரு. 7 சிமியோன்களுமா சேர்ந்து ரஷ்ய நாட்டையும் பயான் தீவையும் ரொம்ப சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சாங்க. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.